ஹாய்ங்க. இன்னைக்கு வந்து நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். இட்லி ஊற்றுறதெல்லாம் ஒரு வீடியோ ஆகுமான்னு நினைக்காதீங்க. இதில் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸும் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு காலையில் நமக்கு வந்து இட்லி தான். என்னன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இட்லி ஊற்றி வைக்கும்போது மேத்தட்டு இட்லி நல்லா அருமையாக இருக்கும். அடித்தட்டு இட்லி மட்டும் பார்த்தீங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். இப்போ மேத்தட்டு இட்லி வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா மாவில் மிஸ்டேக் கிடையாது. ஒருவேளை மேத்தட்டு இட்லியும் உங்களுக்கு கொல கொலன்னு ஆகுதுன்னா அப்போ மாவில் மிஸ்டேக்கு. மேத்தட்டு இட்லி மட்டும் நல்லா இருக்குது, அடியில் உள்ளது கொல கொலன்னு ஆகிடுதுன்னா அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் நான் வந்து சொல்லி தந்துடுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி பானையில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிடுங்க. சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி வச்சா சீக்கிரம் ஆகும். அதுவும் ஒரு டிப்ஸு. ஆனால் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இட்லி துணி போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து இட்லி தட்டு 2 தட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு நம்ம அடித்தட்டை தானே வைப்போம். இப்போ அடித்தட்டு வச்சுட்டிங்க. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு சொல்கிறேன். கிட்டவா தம்பி. இப்போ நீங்கள் அடித்தட்டு இப்படி வச்சுட்டோமா, ஏதோ ஒரு பொசிஷனில் இப்படி தூக்கி இப்படி உள்ளே வைப்போம். அது மாதிரி இப்போ வச்சுட்டோம். இப்போ அடுத்த இட்லி தட்டு நீங்கள் வைக்கும்போது என்ன செய்யுங்க, ஃபுல்லாக வந்து இதில் உள்ள வேர்வை தண்ணி இந்த இதில் ஊற்றி கொல கொலன்னு ஆகிடும். இப்போ இதில் உள்ள வேர்வை தண்ணி ஊற்ற தான் செய்யும், நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த ஊற்றுனாலும் இட்லியில் படாத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், இப்போ இந்த குழி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த குழியும் இப்படி நேராக வரக்கூடாது. நான் வச்சு காட்டினா தெரியும். இதுவும் நேராக வந்துச்சுன்னா இதில் உள்ள வேர்வை தண்ணி பூரா இதில் ஊற்றும் போது இந்த இட்லி வந்து கொல கொலன்னு ஆகிடும். இப்போ அப்படியே கொஞ்சம் திருப்பி வைக்கிறோம். அதாவது இந்த குழி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி இருக்குல்ல, நமக்கு முக்கோணமாக. இப்போ இந்த குழி தண்ணி வந்து நேராக நமக்கு இங்கே ஊற்றுற மாதிரி வைக்கணும். இந்த வாட்டத்தை மட்டும் இப்படி வைக்காமல் இப்படி திருப்பி வைக்கணும். இப்படி திருப்பி வச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன், இந்த வேர்வை தண்ணி பூரா இதில் கொட்டிடும், உங்களுக்கு இட்லியில் ஊற்றாது. அப்போ வந்து இட்லி வந்து கொல கொலன்னு ஆகாது. நான் வந்து இட்லியை ஊற்றி வச்சுட்டு வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு சரி ஓகேன்னு கரெக்டாக புரியும். இப்போ நான் வந்து இட்லி துணி வந்து நனைச்சி வச்சுட்டேன். இட்லி வந்து ஊற்றிக்கலாம். மாவு வந்து நேற்று நைட்டு அரைச்சி வச்சது, தேவையான அளவு மட்டும் இப்போ காலையிலுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இட்லி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சோடாப்பெல்லாம் போட மாட்டோம். நம்ம கடையில் மாவு வாங்காததுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா, கடையில் வாங்குகிற மாவுலாம் வந்து சோடாப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் அரைச்சோம்னா சோடாப்பு கண்டிப்பாக சேர்க்க தேவையே இல்லை. அரிசி, உளுந்து, வெந்தயம் இந்த 3 ஜாமான் தான் நமக்கு இட்லி வந்து சூப்பராக வரும். வேறு எதுவுமே கலக்க தேவையில்லை நமக்கு. இப்போ ஃபஸ்ட் இங்கே காட்டுதண்டி. இப்போ இட்லி இது மாதிரி வச்சுட்டோமா, அடுத்தது இந்த தட்டை நீங்கள் வைக்கும்போது என்ன செய்யுங்க, இப்படி கரெக்டாக பார்த்துங்க. இந்த குழியும் இந்த இட்லி அடித்தட்டில் உள்ள இட்லியும் நேருக்கு நேராக வரக்கூடாது. இப்படி லைட்டாக திருப்பிட்டு இப்படி நம்ம வைக்கிறோம். இப்படி வச்சுட்டு அப்படியே மூடிட வேண்டியது தான். இப்போ நம்ம வெந்ததுக்கு அப்புறம் இது அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜில் வைக்காத மாவு, வெளியில் இருந்த மாவு அப்படின்னா நமக்கு ஒரு 10-15 நிமிஷத்தில் வெந்துடும். 10 நிமிஷம் தான், அதுக்குள்ளேயே வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அடித்தட்டு இட்லி எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இட்லி ஊற்றி நம்ம ஒரு 10-12 நிமிஷம் இருக்கும். இந்த பானையில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் ஃபுல்லாக ஆவி தம் ஆகிடுச்சுன்னா தானாகவே திறந்துக்கும். இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துக்குமா, கிட்ட வருது. தண்ணியை தொட்டுட்டு இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து அடித்தட்டை காமிக்கிறேன் பாருங்கள். கடுதண்ணி நமக்கு நடுப்புற பார்த்தீங்களா, வேர்வை தண்ணி எதுலேயுமே உள்ள பாருங்கள். வேர்வை தண்ணி வந்துச்சுன்னா கொல கொலன்னு ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்வை தண்ணியே இல்லாதனால மேத்தட்டில் எப்படி இட்லி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குயா. எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நான் காட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக வந்திருக்குல்ல. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி தெளிக்கக்கூடாது. தண்ணி தெளித்தோம்னா நமக்கு ஒரு மாதிரி சலசலன்னு லைட்டாக துணியை வந்து எடுத்தோம்னா ஒட்டாமல் வந்துடும். ரொம்ப பிடிச்சி தண்ணி ஊற்றினோம்னாலும் இட்லி வந்து ஒரு மாதிரி ஆகிடும், நேரம் ஆக. அதே மாதிரி இப்படி கவுத்துருங்க. இங்கே இந்த தட்டை கொஞ்சம் தண்ணி இருக்கிறதா வந்துடும். எடுத்து வச்சு
அவ்வளோதான், நமக்கு நல்லா பஞ்சு பஞ்சாக குண்டு குண்டா இட்லி கிட்டே காட்டு தம்பி. பார்த்தீங்கன்னா தெரியும், இட்லி நமக்கு சூப்பராக இருக்கும். ஓகேவா? சூடாக இட்லி நல்லா பொசு பொசுன்னு. காலையில் இட்லியும் தொட்டுக்க வந்து இதை காட்டு தம்பி, இங்கே காட்டு. நேற்று வச்ச ஆட்டுக்கால் குழம்பு சூடு பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் இட்லியும் ஆட்டுக்கால் குழம்பும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.